ஈழத்தமிழர் வரலாற்றில் மறக்க இயலாத ஒரு மகத்தான ஈகத்தை செய்து நிலையான இடத்தை பிடித்திருக்கிற ஒரு மகத்தான போராளி திலீபன். அவருடைய ஈகத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் கடமையாகும். வரலாற்றில் இது போன்ற போராளிகளை நினைவு கூர்வதும் அவர்களின் ஈகத்தை போற்றுவதும் பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்குமான கடமையும் ஆகும். ஈழத்தமிழர் விடுதலைக்கான அரசியல் ஈழத்தை சார்ந்த தமிழர்களுக்கு உரியது என்று நாம் விலகி நிற்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அரசியல் அது, ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறு அது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் போராட்டம் அது. அந்த புரிதலோடு தமிழீழ விடுதலைக்கான வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று அந்த அரசியலை நீர்த்து போக விடாமல் அடைகாக்க வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை. இது ஒரு சடங்கு போன்ற நிகழ்வு அல்ல. சடங்குகள் என்கிற அடிப்படையிலே ஆண்டுதோறும் கூடி கலைகிற ஒன்றல்ல. ஒவ்வொரு முறையும் நாம் நம்மை கூர்தீட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற அரசியலால் நம்முடைய களங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். காலச்சூழலுக்கு ஏற்ப நாம் முதன்மைப்படுத்துகிற அரசியல் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஈழ விடுதலைக்கான அரசியல் எப்போதும் நமக்கான செயல் திட்டங்களில் முதன்மையான செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். அண்மையிலே கூட நாம் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இனக்கொலையை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்த பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றோம். அதுவும் ஒரு சடங்கு போன்ற கடமை அல்ல. அந்த வரலாற்றை படிப்பதும் அதை நெஞ்சிலே இருத்துவதும் அதன் அடிப்படையில் நம்முடைய போர்க்குணத்தை மென்மேலும் கூர்தீட்டுவதும் தவிர்க்க முடியாத ஒரு தேவை, வரலாற்று தேவை. அப்படித்தான் ஈழ விடுதலைக்கான போராட்டம் குறித்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இங்கே நினைவு கூர்ந்தார்கள், மாணவ பருவத்திலிருந்து திருமாவளவன் இந்த களத்திலே ஈடுபட்டது, பங்கேற்றது புதிய தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒன்று என்கிற கருத்துக்களை வன்னியரசு பாவலன் போன்றவர்கள்
முன்வைத்தார்கள். நானும் பல முறை இதை மேடையிலே உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். புதிய செய்தி அல்ல. எண்பத்தி மூன்று காலகட்டத்தில் 1983 அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈழத்திலிருந்து வெளியேறி கடல் வழியாகவும் வான்வழியாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பாதுகாப்பு தேடி வந்தார்கள். நம்முடைய அரவணைப்புக்காக ஏங்கி வந்தார்கள். அப்போது மாணவர் போராட்டங்கள் ஆங்காங்கே தன்னியல்பாக வெடித்தன. ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு, அவற்றை சார்ந்த தலைவர்கள் திட்டமிட்டு உருவாக்கியவையாக அவை இல்லை. தன்னியல்பாக வெடித்தன. அப்படி ஆங்காங்கே வெடித்த போராட்டங்களில் நானும் தன்னியல்பாக பங்கேற்றேன் என்பது வரலாறு. மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டிலே தங்கியிருந்த காலத்தில் காவல்துறையில் அப்போது ஒரே தலைமை பொறுப்பு தான். டிஜிபி என்கிற பொறுப்பு கூட அப்போது அறிமுகப்படுத்தப்படாத காலம். ஐஜி தான். ஐஜி மோகன்தாஸ் என்பவர் இருந்தார். அப்போதே விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் இறங்கினார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களின் கைகளில் இருந்த வயர்லெஸ் ஆர்ம்ஸ், கையிலே வைத்திருந்த வாக்கி டாக்கி போன்ற சில கருவிகள், கம்பி இல்லா கருவிகள் என்று சொல்வார், அவற்றை பறிமுதல் செய்து மேதகு பிரபாகரன் போன்றவர்களை வீட்டு காவலிலே சிறைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட போது, இந்திரா நகர் என்று கருதுகிறேன், அந்த பகுதியிலே இருந்த வீடு ஒன்றில் அவர் சாகுவரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார். அப்போது நான் சட்டக்கல்லூரி மாணவன். உடன் பயின்ற மாணவர்களை அழைத்து கொண்டு அவர் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்த வீட்டை நோக்கி நாங்கள் ஒரு அணிவகுப்பாக சென்று அவருடைய இல்லத்தின் வாசலில் நின்று முழக்கமிட்டோம், உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள் என்று. அதை அவர்கள் பதிவு செய்து இன்றைக்கும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் புலிகள் எவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய எந்த பதிவையும் நான் எடுத்து பாதுகாத்து வைக்கவில்லை. அண்ணன் அவர்களோடு அமர்ந்து உரையாடிய காட்சிகள், அவரோடு அமர்ந்து உணவருந்திய காட்சிகள், இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் பாதுகாத்து வைக்காமல் விட்டுவிட்டோம், தவற விட்டுவிட்டோம். அவரின் அருகிலே அமர்ந்து என் தோளை தட்டி கொடுத்து அவருடைய இலையில் இருந்த மாமிசத்தை எடுத்து என் இலைக்கு வைத்து வாஞ்சையோடு என்னோடு அவர் உரையாடிய அந்த காட்சிகள் எல்லாம் கையிலே இருந்தது. நாம் விட்டுக்கட்டி பேசக்கூடியவர்கள் அல்ல, கட்டுக்கதைகளை அளந்து விடக்கூடியவர்கள் அல்ல, வாய்க்கு வந்தபடி வாய் வீச்சு காட்டக்கூடியவர்கள் அல்ல. இவையெல்லாம் நடந்த உண்மை. உடன் இருந்தவர்கள் இன்றும் பலர் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அவற்றை பாதுகாத்து வைக்கவில்லை. அது 2002 நான் அவரை முதல் முறையாக சந்தித்தது வன்னியிலே. ஆனால் அதற்கு முன்னதாக அவர் தமிழ்நாட்டிலே இந்திரா நகரில் தங்கியிருந்த போது, அந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நடந்த போது மாணவர்களோடு நான் முழக்கம் எழுப்பி கொண்டு போன காட்சி இப்போது வெளியாகி இருக்கிற அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ், ஒரு சின்ன காணொளி பதிவு,
அதில் இருக்கிறது. பல தோழர்களுக்கு அது தெரியவில்லை. ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களை நாங்கள் மந்தவெளியிலே அவர் தங்கியிருந்த ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தோம். ட்ரிபிள் எஸ் ஹாஸ்பிட்டல் என்று ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போது இருக்கிறதா தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணமாக அங்கே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு திராவிடர் கழகத்திலே இருக்கிற செல்வி அருள்மொழி, இப்போது அவர் திருமணமாகி இருக்கிறார். அப்போது செல்வி என்றுதான் நடைமொழி. அவரோடு நாங்கள் எல்லாம் போய் அவரை பார்த்தோம். பிரபாகரன் அவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் பேருந்தை பிடித்து போனோம். அவர் எங்களுக்கு முன்னதாக காரில் போய் அங்கே பிரபாகரன் அவர்களோடு உள்ளே இருந்தார். நாங்கள் முழக்கம் எழுப்பியதை அறிந்து கொண்டு அவர் உள்ளே இருந்து வெளியே வந்து எங்களிடையே அவர் பேசினார். நாங்கள் துப்பாக்கி ஏந்தி இருப்பது இந்திய அரசுக்கு எதிராக அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராகத்தான். ஆனால் இந்திய ஆட்சியாளர்கள் அல்லது தமிழ்நாடு காவல்துறையினர் எங்களை முடக்க பார்ப்பது எந்த வகையிலே நியாயம்? அதை கண்டிக்கிற வகையில் தான் நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி இருக்கிறேன். அந்த கருவிகளை திரும்ப ஒப்படைக்கிற வரையில் நான் உண்ணப்போவதில்லை என்று எங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போதே அவருக்கு அழைப்பு வருகிறது. எம்ஜிஆர் லைன்ல இருக்கிறார், சிஎம் லைன்ல இருக்கிறார். அப்போது அவர் ஊட்டியிலே உதகையிலே மலர் கண்காட்சி திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் இந்த தகவல் அறிந்து உடனே தொலைபேசி வாயிலாக வந்து அழைப்பு விடுத்ததும், அந்த தகவல் அவருக்கு வந்து சேர்ந்ததும் எங்களை அப்படியே இருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் அவரிடத்தில் பேசிவிட்டு மீண்டும் வந்து எங்களை பார்த்தார். முதலமைச்சர் எல்லா கருவிகளையும் திரும்ப ஒப்படைக்க ஆணையிட்டு விட்டார், நான் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் என்று எங்கள் முன்னால் தான் முடித்தார். எங்கள் முன்னாலேயே ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் பழச்சாறு கொடுத்து அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடித்து வைத்தார். எங்களுக்கு பாட்டில் ட்ரிங்க்ஸ் அதை கொடுங்கள் என்று உடனிருந்தவரிடத்திலே கூறினார். எங்களுக்கும் அதை போல அவர்கள் தந்தார்கள். இது நடந்த வரலாறு. அதிலே நான் கோஷமிட்டு கொண்டே வருகிற ஒரு காட்சி சில நொடிகள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போது இருப்பதற்கும் அப்போது இருப்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அடையாளம் தெரியாது. அப்போதெல்லாம் தொப்பை இல்லை, பெரிய மீசை இல்லை, முடி நரைக்கவில்லை. இப்போது இருக்கிற பொறுமை அல்லது முதிர்ச்சி அப்போது இல்லை. மிக மூர்க்கமாக துடிப்பாக செயல்பட்ட காலம் அது. வேகமாக நாங்கள் வீறுநடை போட்டு உரத்து முழங்கியபடி வந்த காட்சி சில நொடிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் திருமாவளவனுக்கு எவ்வளவு நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது என்பதற்கு அது ஒரு சான்று. புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு பிறகு பல பேர் புலிகளை ஆதரிக்கிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார் என்ற பிறகு சில பேர் அவர் எங்கள் அண்ணன் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். அவர் பெயரை உச்சரித்தாலே பொடா சட்டம் பாயும் என்ற போது புலிகள் என்றால் ஈழம், ஈழம் என்றால் புலிகள், அவர்களை விட்டுவிட்டு எங்களால் பேச முடியாது என்று பேசியவன் திருமாவளவன். ஊர்தோறும் அவரது பெயரையும் அவரது படத்தையும் கொண்டு போய் சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போதே நம்மை ஓரங்கட்டியவர்கள் தான் தமிழ் தேசிய சக்திகள். நான் களத்துல ரொம்ப கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கிறேன். எவ்வளவு பேர் முற்போக்கு முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிகிறார்கள், எவ்வளவு பேர் போலி தமிழ் தேசிய முகமூடிகளை போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் என்பதை அவ்வப்போது காலம் எனக்கு உணர்த்தி இருக்கிறது. என்னதான் நான் 100 விழுக்காடு ஈடுபாட்டோடு ஒரு களத்திலே நின்றாலும் என்னை ஊக்கப்படுத்துவதில்லை என்பதிலே உறுதியோடு இருக்கிறார்கள் சாதியவாதிகள், சாதியவாத முற்போக்குவாதிகள். தமிழ்நாட்டிலே ரொம்ப
தேடி பிடித்துதான் உண்மையான முற்போக்கு சக்திகள் யார் என்பதை அடையாளம் காண முடியும். பல முற்போக்கு முகமூடிகள் அணிந்த சக்திகள் இங்கே வெவ்வேறு களங்களில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் பார்த்து நம்பி அவர்களோடு களத்திலே நின்று ஏமாந்து போனவன் நான். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால் எனக்கு அது ஏமாற்றம் இல்லை. அதை வைத்து எந்த ஆதாயம் தேட நான் முயற்சித்ததில்லை, அதனால் அது எனக்கு ஏமாற்றம் இல்லை. உலக நாடுகள் முழுவதும் நான் ஈழத்தமிழர்களின் அழைப்பை ஏற்று பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் தப்பி தவறியும் அவர்கள் நடத்திய வெப்சைட் இணையதளங்களில் கூட திருமாவளவன் வந்தார், இந்த நிகழ்விலே பங்கேற்றார், இப்படி உரையாற்றினார் என்று பதிவு செய்ய மாட்டார்கள். இங்கிருந்த தமிழ் தேசியவாதிகள் தந்த தகவலின் அடிப்படையில் இருட்டடிப்பு அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. நானும் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. புதுவை ரத்தினதுரை கலை இலக்கிய பேரவையின் தலைவர், அவர்தான் பொறுப்பாளர். அவர் மேடையிலேயே பேசினார், என்னிடத்தில் நேரிலும் சொன்னார். நாங்கள் A9 சாலை திறந்ததும், A9 சாலைன்னா யாழ்ப்பாணத்தையும் கொழும்பையும் இணைக்கிற சாலை, பல ஆண்டுகளாக அது மூடி கிடந்தது. அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அடிச்சுவடு அற்றுப்போகிற அளவுக்கு பாழ்பட்டு விட்டது. ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு 2002 அந்த சாலை திறக்கப்பட்டது. 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த யாருக்கும் இந்த வரலாறு தெரியாது. அப்போது மானுடத்தின் தமிழ் கூடல் என்கிற பெயரிலே ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்தார் புதுவை ரத்தினதுரை. அவர் ஒரு ஆஸ்தான கவிஞர், புலிகளுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் கவிஞர். புதுவை என்றால் புதுச்சேரி என்று பொருள் அல்ல, புதுக்குடியிருப்பு என்கிற ஒரு பகுதி அங்கே இருக்கிறது வன்னியிலே. புதுக்குடியிருப்பு என்கிற அந்த பகுதிக்கு சுருக்கமாக புதுவை என்று பெயர். ரத்தின துரை என்பதுதான் அவருடைய பெயர். அவருடைய கவிதை நூல்கள் மிகப்பெரிய அளவில் பல பாகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அவர்தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தார். இந்த A9 சாலை திறந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள், இலக்கியத்துறையை சார்ந்தவர்கள், ஓவியர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் என்று பலரையும் அழைத்து அந்த பகுதியை, ஈழத்தை பார்வையிடச் செய்து அவர்கள் மூலமாக ஈழத்தை பற்றிய கருத்துக்களை பல்வேறு படைப்புகளாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற பெருநோக்கோடு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பலருக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த வரிசையிலே இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் அங்கே போய்விட்டு வந்தார். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் கூட போய்விட்டு வந்து ஆணிவேர் என்கிற பெயரில் ஒரு படம் கூட தயாரித்தார். தோழர் சந்தோஷ் அவர்கள் கூட அந்த அடிப்படையில் தான் அழைக்க பெற்றார். அப்படி பல பேர் அழைக்க பெற்றார்கள். நான் போய் தங்கியிருந்த போது ஒரு முறை நான் தங்கியிருந்த விடுதியிலேயே இன்னொரு அறையில் இயக்குனர் பாரதி ராஜாவும் தங்கியிருந்தார். 2 பேரும் வெளியே வந்தபோதுதான் வரவேற்பு அறையில் சந்தித்துக் கொண்டோம். ஆனால் எங்களுக்கு விடுத்த அழைப்பு அப்படி சுற்றி பார்ப்பதற்கான அழைப்பு அல்ல. அது ஒரு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான அழைப்பு. மானுடத்தின் தமிழ் கூடல் என்பது யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த மண்டபத்திலே நடந்தது. அதிலே எழுத்தாளர்கள், இயக்குனர்கள் என்று ஜெயப்பிரகாசம் எழுத்தாளர், மருது ஓவியர், இன்குலாப் கவிஞர், தங்கராஜ் புகழேந்தி திரைப்பட இயக்குனர், இவர்களை எல்லாம் அழைக்கப் போகிறோம் என்று புதுவை ரத்தினதுரை அவர்களே முடிவு செய்து அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலே சொல்லிவிட்டு, அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று தயங்கி சொன்னாராம். அவரே சொன்னது.
அப்போது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு துண்டுச்சீட்டை எடுத்து அதிலே ஒரு பெயரை எழுதி கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தபோது திருமாவளவன் என்று எழுதப்பட்டிருந்தது. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் பெயர் எங்கள் சிந்தைக்கே வரவில்லை. உங்களை அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணவே இல்லை. உங்கள் பெயரை துண்டுச்சீட்டிலே எழுதி இவரை அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் சொன்னார். அப்படி அவரால் அடையாளம் காணப்பட்டதால் தான் உலகத் தமிழர்கள் என்னை அழைத்தார்கள். தமிழ்நாட்டிலே என்னை ஒரு சாதியவாதியாக மட்டுமே பார்த்து எனக்கு எதிரான அவதூறுகளை திட்டமிட்டு சாதியவாத தலைவர்கள் பரப்பிக் கொண்டிருந்த வேளையில் அந்த வளையத்தை தாண்டிய ஒரு ஆளுமைதான் தம்பி திருமாவளவன் என்று அடையாளப்படுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவர் தான் முதல்ல என்ன ரெகக்னைஸ் பண்ணவர். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன முதல்ல ரெகக்னைஸ் பண்ணல. தேர்தல் களத்திற்கு முன்பு சொல்லுகிறேன். தேர்தல் களத்திலே ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு தேர்தல் தேவை என்கிற அடிப்படையிலே என்னை அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்தினார். அதை என்றைக்கும் நாம் நன்றி உணர்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவரை கூப்பிடாதீங்க, அவரை சேர்க்காதீங்க, அவரை ஊக்கப்படுத்தாதீங்க என்று அப்போதே நமக்கு எதிரான அவதூறுகள் குறிப்பாக பாமகவினரால் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. இவ்வளவு பெரிய கோப்பு கொடுத்து மூப்பனாட்ட போய் கொடுத்து அதில் பாருங்க, சுவர் எழுத்து விளம்பரத்தெல்லாம் பாருங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு. தீன்னு போட்டு இடத்துல கத்தி அருவாள் இருக்கு, எண்ணு போட்டு முடிகிற இடத்துல வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு, முற்றுப்புள்ளி வைக்கல வெடிகுண்டு, கொம்பு போடல அருவாள் இருக்கு, இவனையா நீங்க ஊக்கப்படுத்த போகிறீர்கள் என்று அதை ஒரு ஆதாரமாக காட்டி எனக்கு எதிரான அவதூறுகளை கண்டபடி எல்லாம் பரப்பினார். அதையெல்லாம் தாண்டி மூப்பனார் அவர் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார், அவர் எப்படி இருந்தாலும் அவரை ஏற்பேன் என்று வெளிப்படையாக பேசியது. ஆனால் அதை தாண்டி எந்த தேர்தல் நோக்கமும் இல்லாமல் என்னை அங்கீகரித்த பெருமைக்குரியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இந்த வரலாறு தெரியாத மூடர்கள் இன்றைக்கு நமக்கு எதிரான அவதூறுகளை ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கினாரு. ராஜபக்சேவுக்கு தெரியுது. போன 2வது நிமிஷத்திலே சொல்றாங்க, இவர் பாருங்க எங்க கருத்தை கேட்காமலே எங்களுக்கு எதிராக அடிக்கடி போராட்டம் நடத்துறவர் இவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றான். முடிச்சுட்டு போறப்ப போட்டோ எடுக்கிற நேரத்தில் என் கையை பிடிச்சிக்கிட்டு TR பாலு அவர்கள்ட்ட சொல்றான், தெரியுமா இவர் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ், நல்ல வேலை இவர் அப்போ இல்லை, இருந்திருந்தா இவர் மேலே போய் இருப்பார், இவரையும் போட்டு தள்ளி இருப்போம் அப்படின்னு சொல்றார். ராஜபக்சேவுக்கு தெரியுது திருமாவளவன் யாருன்னு. இந்த அளவுக்கு பிரபாகரன் அங்கீகரிக்கிறார், ராஜபக்சே அறிந்திருக்கிறார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை பிடித்த சாதி வெறியர்கள் தொடர்ந்து வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். போனாரு, கையை குலுக்கினாரு. அவர்கள் அரசியல் அறியாமையில் உணர்கிற அற்பர்கள் என்று நாம் கடந்து போகிறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களின் வாயிலாக அவர்கள் பரப்புகிற அவதூறுகள் இன்னைக்கு என்ன உத்திய கையில் எடுத்திருக்காங்கன்னா, திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரி, பாட்டாளி மக்கள் கட்சி தலித் அல்லாதவர்களுக்கு திருமாவளவன் எதிரின்னு. ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். பாஜக காரங்க திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரிங்கிறான். இவன் முஸ்லிம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுறான். அவன் வந்து என்ன இந்துக்களின் எதிரிங்கிறான். பாமக போன்ற சாதியவாத அமைப்புகள் என்னை தலித் அல்லாதவர்களுக்கு எதிரின்றான். தலித்துகளில் சில பேர் இவர் பறையர் எங்கள் சாதிக்கு எதிரி என்று பறையர் அல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள். பறையர்கள் சில கைக்கூலிகள் புறப்பட்டு இருக்கிறார்கள், திருமாவளவன் பறையர்களுக்கு எதிரி என்கிறார்கள்.